அன்பான சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போகணுமா, இல்ல ஒரு மாற்றம் வேணுமா? நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக வருஷங்கள் நம்ம வாழணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் தவறு செய்தா அந்த பிள்ளைங்க மொத்த பேரும் தவறு செய்வாங்க அதிகபட்சம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிக்க கூடிய எங்க அப்பாவே அந்த தப்பு பண்றாரு. அப்ப நான் செய்யறதுக்கு என்ன? எங்க அப்பா எங்களை கண்டிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவரே குடிக்கிறாரு. அவர் குடிக்கும் போது எங்களை கேட்க முடியாது. அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு தாய் தகப்பன் செய்கிற தவறுகளால அநேக பிள்ளைகள் வீணா போயிட்டு இருக்காங்க. கஞ்சான்ற ஒரு விஷயம் அநேக இடத்துல பரவி போயிருக்கு. இப்படி அநேக கெடுதலான விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களை சொல்லிட்டே இருக்கலாம். அநேகம் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நம்ம மீளணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. இயேசுவானவர் எதுக்காக பூமியில வந்தார் தெரியுங்களா? இன்றைக்கு தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை படைச்சாரு. வானத்தையும் பூமியும் படைச்சவர் இயேசு கிறிஸ்து. படைச்சவரு ரொம்ப விசனப்பட்டார். ஐயோ, இந்த மனுஷர்களை படைச்சு நாம அவருடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து நம்ம அநேக உபத்திரவத்துக்கு மத்தியில மரித்தாரு. 3வது நாள் உயிரோட வந்தாரு. ஆனா இவ்வளவு பாடுகளை அனுபவித்த அந்த இயேசுக்காக நம்ம என்ன செய்தோம் சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன எதுவுமே செய்யல. ஆனா மாறா ஆண்டவருக்கு நம்ம துரோகம் பண்ணிருக்கோம். அநேகர் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விசனப்படும்படியாக நாம நடந்து கொண்டிருக்கிறோம். என்னங்க சொல்றீங்க? துரோகம் பண்றோமா? எப்படிங்க நம்ம துரோகம் பண்றோம்? கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், அதுல நம்ம அடிமையா போயிருக்கிறோம், வீணா போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை படைச்சதுக்காக விசனப்படுறாருங்க, துன்பப்படுறாரு, வேதனைப்படுறாரு. இந்த பிள்ளை இந்த மனிதனை நான் படைச்சிட்டேனே இப்படி அநியாயமா வீணா போயிட்டு இருக்கான்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக பிறந்தாருங்க. தேவன் கர்த்தர் இயேசுவானவர் எல்லாம் ஒருத்தர் தான், பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர். இவர் என்ன பண்ணாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுபுத்திரனாக மனிதனோடு மனிதனாக இந்த பூமியில பிறந்தாருங்க. எதுக்காக பிறந்தாரு? இயேசு ஏன் வரணும்? சிந்திச்சு பாருங்க. அவர் ஒரு கடவுள். அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கலாம், வான மண்டலத்துக்குள்ள இருக்கலாம். அவர் எங்க பூமியில வரணும்? இந்த பாவம் நிறைஞ்ச பூமிக்கு வரணும். சிந்திச்சு பாருங்க. எதுக்காக வந்தாரு? இந்த பூமியில அநேக பாவங்கள் பெருகி போயிடுச்சு. அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இதை தெரியப்படுத்துவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க.